இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அசைவ சுவையை மிஞ்சும் சைவ டிஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் நேம் கருணைக்கிழங்கு வறுவல். ஆமாங்க, இது உண்மையாலே சூப்பரான டிஷ்ஷாக தான் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா கருணைக்கிழங்கும் நான் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் சிறிதளவு, சால்ட் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். கருணைக்கிழங்கு பாதி வெந்தாலே போதும், முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். கருணைக்கிழங்கு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கருணைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் கடல மாவு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதிலே அரிசி மாவு, கரம் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சால்ட், எலுமிச்சை பழம் பிழிஞ்சிடலாம். கருணைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா மொறு மொறுன்னு வரும். இது நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கருணைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருணைக்கிழங்கு வேக போட்ட தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கருணைக்கிழங்குல இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிடலாம். கருணைக்கிழங்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கருணைக்கிழங்குலையும் நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா கருணைக்கிழங்குலையும் நான் மசாலா ஆட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதும் நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து வைக்கலாம். கருணைக்கிழங்குல நிறைய மருத்துவ பயன் இருக்குது. இது அல்சர் போன்ற ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கருணைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ கருணைக்கிழங்கு நம்ம வச்சாச்சு. இப்போ ஆயில் விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கருணைக்கிழங்கு கொதி விட்டு எடுத்தனால பாதி வெந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். கருணைக்கிழங்கு எப்போவுமே நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ மறுபடியும் இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மீன் வறுவல் டேஸ்ட்டில் வரும். இப்போ புரட்டாசி மாதத்தில் நம்ம மீன்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு பதில் இது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.